ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மோஸ்ட்லி யூடியூப்பில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்க கொரியன் ராமன் தான் செய்ய போகிறோம். அதுவும் வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு ஈஸியாக வெறும் 1/2 மணி நேரத்துலேயே செஞ்சிடலாம். இது வந்து நீங்கள் வேகமாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 மினிட்ஸ்லேயே ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இது மாதிரி ஒரு பேனில் நீங்கள் வந்து எந்த நூடுல்ஸ் பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த மசாலா டேஸ்ட்டாக இருக்கணும். நான் வந்து மேகி எடுத்திருக்கேன். நீங்கள் எத்தனை பேக் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 பேக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் 2 டம்ளர் வாட்டர் ஊற்றிருக்கேன். இது எப்படி இருக்கணும்னா, அந்த மேகி வந்து இதில் நல்லா அதாவது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ வாங்க மேகி ஆட் பண்ணலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆட் பண்ணலாம். பாருங்க, அது நீங்கள் உடச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும். நீங்கள் ஃபுல்லாக போட்டிங்கன்னா லாங் நூடுல்ஸாக தான் வரும். ஓகேவா? இப்போ நம்ம போட்டாச்சு. இப்போ இதை என்ன பண்ணணும்னா, அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணிவிட்டு, உங்களுக்கு வேகமாக பார்க்கணுன்னா ஹையில் வச்சுருங்க. அது வந்து பொங்கி வரும்போது மட்டும் கொஞ்சம் கலரி விட்டுருங்க. ஸோ வந்து நான் இங்கே இருக்கிறதுனால நான் வந்து ஹையில் வச்சுருக்கேன். ஸோ வந்து நான் எப்போவுமே இது மாதிரி மேகிஸ்லாம் செய்யும்போது இந்த மாதிரி சின்ன கரண்டி தான் யூஸ் பண்ணுவேன். அப்போ தான் அதனால் கன்வீனியண்ட்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. இது பாயில் ஆகிற டைமில் நம்ம இதுக்கான சாஸை ரெடி பண்ணணும். அதை வாங்க ரெடி பண்ணிடலாம். ஸோ வந்து நான் 2 பேக் யூஸ் பண்ணுறேன். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ நான் 2 பேக்கெட் மேகி மசாலா போட்டுறேன். இப்போ பாருங்க, நான் போட்டுட்டேன். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சமாக சோயா சாஸ் இதில் நான் பாதி ஊற்றிக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இதில் வந்து உப்பு போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் உப்பு போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு இது மாதிரி ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு செமி சாலிட் ஸ்டேட்டுக்கு அதை கலர் விட்டுருங்க. இப்போ இது இப்படி ஆகிடுச்சா? இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இப்படி கலந்துடணும். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் பார்க்குறதுல நூடுல்ஸை மறந்துட்டோம். வாங்க நூடுல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் செம்மையாக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும். இதில் வாட்டர் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிட போதும். அதுக்கு வந்து சில பேர் வீட்டில் பெரிய வடிகட்டி இருக்கும், நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்கள் வீட்டில் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சின்ன வடிகட்டி கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் அது யூஸ் பண்ண டைம் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது மேலே ஒரு தட்டு வச்சு, ஆறுன பிறகு சொல்கிறேன், இது மேலே ஒரு தட்டை வச்சு அப்படியே சாய்ச்சிங்கன்னா தண்ணியெலாம் கீழே விழுந்துடும். நீங்கள் வந்து அப்புறம் இதில் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ வாங்கி இதை வடிகட்டிட்டு உங்களுக்கு வரேன். ஸோ இப்போ வந்து நம்ம அடுப்பில் அதை வச்சு ஸ்ட்ரெயினரில் அதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா சாஸும் நல்லா சூடாகி ப்ளாக்னு சத்தம் கேட்கணும். அப்புறம் ரொம்ப கொஞ்சம் திக்காச்சுன்னா அப்போ அந்த சத்தம் கேட்கும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு அது நல்லா அந்த சாஸ் தெரியணும் அப்படின்னா நீங்கள் அந்த திக்னஸ் ஆகாமல் நீங்கள் அப்படியே பண்ணலாம். இங்கே பாருங்கள், தெரியுதா? இப்படி இருந்ததுன்னா இப்போ ஆட் பண்ணிக்கலாம். வாங்க ஆட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஓகேவா? இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா கலக்கி எப்படி இருக்குது பாருங்கள், இந்த கலரில் ஸ்வீட் வந்து இதில் ஃபஸ்ட் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டைட் ஆகும். அப்படி நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். உங்களால் அதை எடுத்து வாயில் வைக்க முடியாது. ஸோ ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. ஸோ இதில் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் விட்டு போய் ஒரு 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி இருக்கும். இது திக்காகனா நீங்கள் வந்து ரெஸ்ட்டு விடாமல் அப்படியே எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கலாம். எனக்கு திக்காக இருந்தால் தான் பிடிக்கும். எனக்கும் சரி, எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் சரி. ஸோ வந்து நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம், இது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சும்மா அல்லும். இது சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.